நம்ம ஒவ்வொருத்தரும் பிறந்திருக்கணும்னா வினையின் காரணமாக தான் பிறந்திருக்கோம். வினை போகம் ஒரு தேகம் கண்டாய், பெரியோருடைய வாசகம். நம்ம என்ன வினை செஞ்சிருக்கிறோமோ, நம்ம செய்த வினைகள் பதிவா இருக்குது, அதுல நிறைவேறாதது பதிவா இருக்குது, நிறைவேற்றிக்கணுங்கிற பதிவு இருக்குது, இன்னென்னதெல்லாம் செய்யணுங்கிற பதிவுகள், இது பூராமே வினை பதிவுகளா இருக்கு. அப்போ இந்த பூமியில நம்ம மனித உருவத்துல வந்து சில காரியங்கள் செய்யணும், அதுல இன்பத்தை அனுபவிக்கணும், இது செய்யக்கூடாது, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த உடல், அதுக்கு தகுந்த உடலை இறைவன் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம இந்த வினை பயன்களை, மனதில் இருக்கிற பதிவுகளை, எதெல்லாம் விரும்புகிறோமோ அந்த விருப்பத்தை எல்லாம் நீக்கிக்கணும், முறைப்படி வாழ்ந்து எதெல்லாம் வெறுக்கிறோமோ வெறுப்பை நீக்கிக்கணும். இங்கே மேற்கொண்டு இங்கே செய்வதற்கு ஒன்றுமில்லை, அந்த சராசரத்தையும் படைத்து காத்து அழித்து அருள் செய்பவன் இறைவன் தான்ங்கிற முழு மனதோட அதை உணர்ந்து இறைவனோட ஐக்கியமாய்க்கணுங்கிறது தான் விதி. அப்படி இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே தீர்க்கமாக சொல்லலாம், திண்ணமா சொல்லலாம், உலகத்துல இருந்து எத்தனை பேர் வந்தாலும் அவரவர்களுடைய வினைப்பயனை அறுக்கிறது எப்படி, வினைப்பயனை முடிச்சுட்டு இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு வினைப்பயன் இல்லாத நிலையில இந்த உலகத்துல சிறப்பான முறையில வாழ்ந்து இன்னும் வாழ்க்கை விட முடியாது. வாழும் நிலையிலேயே வினைப்பயனை அறுத்துட்டே வாழ்ந்து வினைப்பயனும் முடிஞ்சு நம்ம இறைவனோட போய் ஐக்கியமாகறதுக்கான வழி காட்டப்படும். ஆக இறைவனிடம் இறைஞ்சு வேண்டி பணிஞ்சிட்டு பாவ மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிக்கப்படும். வினைப்பயன் நீங்கி நம்ம பிரவா நிலையை கண்டிப்பா அடைஞ்சிட முடியும்னு நான் தீர்க்கமான ஒரு உறுதிமொழி கொடுக்க தயாராக